266வது போப்பான போப் பிரான்சிஸ் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அடுத்த போப் யாருன்றத என்ன முறையில தேர்வு செய்ய போறாங்க அப்படின்னா 800 வருஷம் பழமையான ஒரு முறைப்படி தான் அடுத்த போப் யாரு அப்படின்றத தேர்வு செய்யப்படும். 88 வயசான போப் பிரான்சிஸ் தான் முதல் நான் யூரோப்பியன் போப்பா தேர்வு செய்யப்பட்டாரு. இவருக்கு சிறுநீரக பாதிப்பு ரொம்ப நாளாவே இருந்து அவர் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்தாரு. சமீபத்துல தான் வீடும் திரும்பினாரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 7:30 மணி அளவுல வேட்டிகன்ல ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா போப் பிரான்சிஸ் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு. இவரு ஒட்டுமொத்த கேத்தட்ரல் சமுதாயத்தோட தலைவர் மட்டும் இல்லாம வேட்டிகன் சிட்டியோட ஒட்டுமொத்த தலைவராகவும் இருந்துட்டு வந்தாரு. இவரோட இழப்பானது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சடங்குகள் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, முதல்ல இவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவர் எந்த இடத்துல உயிரிழந்தாரோ அந்த இடத்துக்கு அவரோட சீடர்கள்ல ஒருவர் போயிட்டு 3 வாட்டி போப் பிரான்சிஸ் பேரை சொல்லி அழைப்பாராம். அவர் பதில் சொல்லல அப்படின்னா அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற எல்லாருக்குமே தெரிவிப்பாங்க. போப் பிரான்சிஸ் சிலுவை சிம்பிள் போட்டு ஒரு ரிங் போட்டிருப்பாரு. இதுதான் அவரு கையெழுத்து போடுற எல்லா இதுக்கும் ஸ்டாம்பாகவும் யூஸ் பண்ணுவாரு. இனிமே அந்த ஸ்டாம்ப் உடைக்கப்படும் அப்படின்னும் அவரு தங்கி இருந்த மாளிகை மற்றும் அலுவலகம் எல்லாமே சீல் வைக்கப்படும். அடுத்த போப் யாரு அப்படின்றத தேர்வு செய்யப்படுற வரைக்கும் பீப்பிள் கான்கேவ்ல இருக்கிறவங்க தான் ஃபுல்லா எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உயிரிழந்துட்டா சாண்டா மரியா சர்ச்ல ரொம்ப எளிமையான முறையில அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு.